Dear students, இந்த வீடியோவில் நம்ம e-commerce security systems பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது சாப்டர் 17. இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா e-commerce security, அதாவது இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டெஃபினேஷன், செக்யூரிட்டியோட டெஃபினேஷன், அதாவது குறிப்பாக e-commerce செக்யூரிட்டியோட டெஃபினேஷன், டைப்ஸ் ஆஃப் e-commerce த்ரெட்ஸ், என்ன மாதிரியான த்ரெட்ஸ் ஏற்படலாம், என்ன மாதிரியான த்ரெட்ஸ்னால் அச்சுறுத்தல்கள்னு சொல்லுவாங்க தமிழில், என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. ஸோ எந்தெந்த டைமென்ஷனெல்லாம் வந்து நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. With the rapid development of the internet, online transactions have increasingly become a new business model. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இன்டர்நெட் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையும் போது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் என்கிற அந்த ஒரு நடைமுறையும் வந்து அதிக அளவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஸோ இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் ரிசோர்ஸஸை பயன்படுத்தி நடக்குது. ஸோ பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு வந்து சில செக்யூரிட்டி தொடர்பான அதாவது அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது கன்வீனியன்ஸ் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தகவலை வந்து ஓப்பன்னஸ் நம்ம வந்து வெளிப்படையாக வழங்குகிறோம். அதே நேரத்தில் வந்து ரிசோர்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது இல்லையா. நம்ம யூஸ் பண்ணுறதே நெட்வொர்க்கு இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ரிசோர்ஸ் வந்து ஷேர் செய்யப்படுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அச்சுறுத்தல். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ஷேர்டு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ரைவசியான ஒரு நெட்வொர்க் நம்மளுக்கு கிடையாது, ஷேர்டு நெட்வொர்க் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டின்ற ஒரு செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிஸ்னஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து ரெவென்யூ மட்டும் லாஸ் கிடையாது, அதே நேரத்தில் வந்து ரெப்யூட்டேஷனும் வந்து போயிடும். ஸோ இது வந்து நல்ல மதிப்பு, அது மேலே இருக்கக்கூடிய நல்ல மதிப்பு, நற்பெயர், ஸோ இதுக்கும் களங்கம் விளைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செக்யூரிட்டியை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போ டெஃபினேஷன் செக்யூரிட்டி, இ-காமர்ஸ் செக்யூரிட்டியோட டெஃபினேஷன் என்னென்னு பார்க்குறோம். செக்யூரிட்டி ஹாஸ் பிகம் த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அண்ட் கோர் இஷ்யூ இன் அண்ட் எனி எமர்ஜிங் இ-பிஸ்னஸ். ஸோ இ-பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், கிரிட்டிக்கலான ஒரு ஃபேக்டர், அதே நேரத்தில் வந்து கோர் இஷ்யூ, ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இ-பிஸ்னஸ் தான், செக்யூரிட்டி தான். சால்விங் த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இன் டிரான்சாக்ஷன் இஸ் த பேசிஸ் ஃபார் என்ஷூரிங் த ஸ்மூத் டெவலப்மெண்ட் ஆஃப் இ-பிஸ்னஸ். ஸோ இ-பிஸ்னஸை வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம டெவலப் பண்ணோன்னா அதுக்கு முக்கியமாக செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த இ-காமர்ஸ் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். E-commerce security is a set of protocols that safely guide e-commerce transactions through the internet. So it is a set of protocols. Protocols என்பது என்னன்னா set of rules. So set of rules that safely guide. ஸோ அந்த ரூல்ஸ் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா which guide our transactions. ஸோ நம்மளுடைய டிரான்சாக்ஷன் வந்து சேஃப்டியாக நடக்கணும் அப்படின்னா அது சில கைட்லைன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நடத்துகிறோம். அந்த டிரான்சாக்ஷன் நம்ம செய்யும்போது நம்மளுடைய டேட்டாவுக்கோ நம்மளுடைய பணத்துக்கோ எந்த ஒரு அச்சுறுத்தல் நிகழாது. ஸோ இதான் வந்து இ-காமர்ஸ் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. இ-காமர்ஸ் செக்யூரிட்டி இஸ் எ செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் தட் சேஃப்லி கைடு. அது என்ன நம்மளுக்கு என்ன பண்ணுது, கைட் பண்ணுது. எதுக்கு கைட் பண்ணுது? ஃபார் பர்ஃபார்ம் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் த்ரூ த இன்டர்நெட். இன்டர்நெட்டை பயன்படுத்தி இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை சேஃபாக பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோகால்ஸ் தேவைப்படுது. ப்ரோட்டோகால்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் என்று சொல்வார்கள். புரியுதுங்களா? ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டி, டிஃபைன் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா இ-காமர்ஸ் செக்யூரிட்டி இஸ் எ செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் தட் சேஃப்லி கைடு இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ தி இன்டர்நெட். புரியுதுங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் த்ரெட்ஸ். இ-காமர்ஸ் த்ரெட்ஸில் என்னென்ன, அதாவது டைப்ஸ் இருக்குது, அந்த அச்சுறுத்தல்கள் என்ன வகையான அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி குறிப்பிடுறாங்க. ஸோ இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே நேரத்தில் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால
செக்யூரிட்டி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை விட இந்த இகாமர்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இகாமர்ஸ், அதாவது இன்டர்நெட் பேஸ்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ்டு, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பேஸ்டு இகாமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னோவேட்டிவ்லி ஃபேஸஸ் சீரீஸ் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இகாமர்ஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆக்சிடென்டலாக இருக்கலாம், ஆர் இன்டென்ஷனலாக இருக்கலாம். ஒன்று தெரியாமல் நடக்கலாம், மற்றொன்று உள்நோக்கத்தோடு நடைபெறலாம். ஆகிய அந்த 2 விஷயந்தான் சொல்லலாம். ஃபாரின் ஆர் டொமஸ்டிக், இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல், குரூப் ஆர் இண்டிவிஜுவல், பிஸ்னஸ் rivals or disgruntled employees, terrorists or hackers, anyone with the capability, technology, opportunity and intent to do harm can be a potential threat to e-commerce. ஸோ இகாமர்ஸ்க்கு யாரெல்லாம் த்ரெட்டு, அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடாக இருக்கலாம் அல்லது உள்நாடாக இருக்கலாம், கம்பெனிக்கு நிறுவனத்துக்குள்ளவே இருக்கலாம் அல்லது நிறுவனத்துக்கு வெளியவே இருக்கலாம், ஒரு குரூப்பாக ஒரு கூட்டமாகவோ அல்லது ஒரு தனிநபராகவோ இருக்கலாம். பிஸ்னஸ் ரைவல்ஸ், அதாவது நம்மளுடைய தொழில் எதிரிகளாக இருக்கலாம், அல்லது டிஸ்கிரண்டல்ட் எம்ப்ளாயீஸ், அதாவது நாம் ஒதுக்குறோம் இல்லையா, வேணான்னு ஒதுக்குறோம், நீக்கப்படுற எம்ப்ளாயீஸ், அந்த கம்பெனியோட பழைய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், டெரரிஸ்டாக இருக்கலாம் அல்லது ஹேக்கர்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களால வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்பபிலிட்டி இருக்கணும், அதே போல் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், வாய்ப்புகள் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு உள்நோக்கம் இருக்கணும். ஸோ இருந்தால் அவன் தான் வந்து பொட்டென்ஷியல் த்ரெட்டு, இகாமர்ஸ்க்கு அவன் தான் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இகாமர்ஸ் பிஸ்னஸ் would face the following specific threats. என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகாமர்ஸ் ரிலேட்டட் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், த லீக்கேஜ் ஆஃப் ட்ரேடு சீக்ரெட்ஸ் இன் இகாமர்ஸ். ஸோ இகாமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரேடு சீக்ரெட்ஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு 2 ஆஸ்பெக்டில் லீக் ஆகலாம். ஒன்று, the content of the transaction between vendor and customer is stolen by the third party. ஸோ வெண்டாருக்கும் கஸ்டமருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த கண்டென்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன், ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, ஸோ அதனுடைய அந்த கண்டென்ட் வந்து திருடப்படலாம், 3வது நபரால் திருடப்படலாம். 2வது பார்த்தீங்கன்னா, the documents provided the merchant to the customer or vice versa or illegally used by the another. அதாவது மெர்ச்சன்ட்னால் கொடுக்கப்படக்கூடிய அந்த தகவல்களோ அல்லது அதாவது வெண்டார்ஸ் ஆர் மெர்ச்சன்ட் ரெண்டுமே ஒன்று தான். கஸ்டமர் கொடுக்கப்படக்கூடிய தகவலோ, இதில் முக்கியமாக கஸ்டமர் கொடுக்குற தகவல் தான் அதிகமாக திருடப்படுது. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு கஸ்டமர் அப்படின்னா ஒரு என்னோடய வெண்டாருக்கு என்னோடய மெர்ச்சன்ட்டுக்கு நான் என்னோட தனிப்பட்ட தகவல்களை நான் கொடுக்கும்போது அந்த தகவல் வந்து திருடப்படுகிறது என்று குறிப்பிடுவார்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இன்டர்செப்டிங் அண்ட் ஸ்டீலிங் ஆஃப் ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஸோ இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ்னால் என்னென்னா, இன்டர்செப்ட் பண்ணுறது, அதாவது இடையில் புகுந்து அதை தன் பக்கம், அதாவது அவங்க எடுத்துக்கிறது அல்லது திருடுறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஆன்லைனில் ஷேர் செய்யப்படுகின்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து திருடுறாங்க அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டேம்பரிங்னும் போது இகாமர்ஸ் ஆஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அதாவது ஆத்தென்டிசிட்டி ப்ராப்ளம், இன்டெகிரிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய தகவல், நான் அனுப்புகின்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா இடையில் ஒரு அதாவது இடையில் 3வது நபரால் அது என்ன செய்யப்படுகிறது என்றால் மாற்றப்படுகிறது, அல்லது வந்து அதில் பிற்சேர்க்கை, அதாவது பின் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. நான் அனுப்புகிற தகவலை வந்து இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இணைத்து, அதாவது இன்னொரு தகவலை அதனோட இணைத்து அனுப்புவான். அது எனக்கு தெரியாது, அதே போல் யாருக்கு போய் சேருதோ அவனுக்கும் தெரியாது. அதுதான் வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொன்று செய்யலாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுறது, அதாவது நான் அனுப்புகிற தகவலை வந்து அழிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி இதான் வந்து டேம்பரிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் வந்து சீக்கிரட்டாக ஒருத்தருக்கு ஒரு தகவலை அனுப்புகிறேன் அப்படின்னா அது இடையில் ஒருத்தன் மறித்து அந்த தகவலை திருடி படிப்பதோ அல்லது டிஸ்ட்ராய் செய்வதோ அல்லது கூட எதனா சேர்க்கிறதோ, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது.
அடுத்தது பேமெண்ட் ஃப்ராடு. பேமெண்ட் ஃப்ராடு அப்படின்னும் போது 2 வகை சொல்கிறாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்லி ஃப்ராடு, இன்னொன்று க்ளீன் ஃப்ராடு. இது இல்லாமல் ட்ரையாங்குலேஷன் ஃப்ராடுன்னு இன்னொன்று இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் அப்படின்னும் போது கஸ்டமர் வந்து ஃபால்ஸ் ரீக்ளைம் பண்ணுறது அல்லது ஃபால்ஸாக வந்து ரீஃபண்ட் கேட்குறது. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் சைட்லேருந்து வர்றது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்ளீன் ஃப்ராடு, அதாவது நம்மளோட கிரெடிட் கார்டை திருடப்பட்டு அதன் மூலமாக பர்ச்சேஸ் செய்வது க்ளீன் ஃப்ராடு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட் அப்படின்றது ஃபேக் ஆன்லைன் ஷாப்ஸ் மூலமாக நாம் வந்து உங்களுக்கு சீப்பாக இத்தனை ரூபா பொருளை நாங்கள் இத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு குறைந்த விலையை குறைச்சி காட்டி, ஒரு பொருளுக்கு விலையை குறைச்சி காட்டி தகவல் கஸ்டமர்கிட்டேருந்து தகவல் பெறுவது. இப்போ வந்து நான் அது அடடா ஒரு பொருளை வந்து இவ்வளோ குறைச்சி 10,000 பொருளை 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், அது மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை நான் வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன அறியாமலே என்னோடய தகவலை நான் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து ஃபேக் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ட்ரையாங்குலேஷன் ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஃப்ராடெல்லாம் வந்து பேமெண்ட் ஃப்ராட் அப்படின்னு வகைப்படுத்தப்படுகிறது. ஃப்ரெண்ட்லி ஃப்ராடு, க்ளீன் ஃப்ராடு, ட்ரையாங்குலேஷன் ஃப்ராடு. அடுத்தது மலிஷியஸ் கோட் த்ரெட்ஸ். மலிஷியஸ் கோடு இப்போ இ-காமர்ஸ் சைட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய பகுதிகளாக இருக்கிறதோ, அதாவது வீக்னஸ், செக்யூரிட்டி வீக்காக இருக்கக்கூடிய பகுதி இருக்கோ அந்த பகுதியை பயன்படுத்தி அதில் என்னுடைய சாஃப்ட்வேரை நான் அனுப்பி, அதாவது மால்வேர், சாஃப்ட்வேர்னால் இங்கே மால்வேர்னு சொல்கிறது. ஏன் அதை மால்வேர்னு சொல்கிறோன்னா ஒட்டு கேட்குறதுக்கோ அல்லது டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கோ தகவலை வந்து திருடுறதுக்கோ நான் பயன்படுத்துவது மால்வேர். தப்பாக பயன்படுத்துவது எல்லாமே வந்து மால்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மால்வேர் யூஸ் பண்ணியோ அல்லது ஸ்கிரிப்டிங், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், ஸோ இந்த மாதிரி பல்வேறு ப்ரோக்ராமிங் கோட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து தகவலை திருடுறேன் அப்படின்னா அது மலிஷியஸ் கோட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுபோல் டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ்னும் போது ஒரு பாப்புலரான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு அதிக லெவலில் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெக்வெஸ்ட் அனுப்புறது, ஓவர்வெல்மிங் ரெக்வெஸ்ட் டு இட் சர்வர். சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது சர்வர் வந்து டவுன் ஆகிடும். ஸோ அப்போ சர்வர் டவுன் ஆகிடும்போது அப்போது ஒரு வகையான ஒரு தடங்கல் ஏற்படும். ஸோ இது ஒரு வகையான அட்டாக், டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் நெட்வொர்க் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மெசேஜ் ஒரே சர்வர் திரும்ப அனுப்பும்போது சர்வர் வந்து செயல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து சைபர் ஸ்குவாட்டிங். சைபர் ஸ்குவாட்டிங்கிறது என்னென்னா இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெஜிஸ்டரிங் அண்ட் இன்டர்நெட் டொமைன் நேம். ஒருத்தர் ஆரம்பிக்க நினைக்கக்கூடிய ஒரு பெயர், ஒருத்தர் வந்து ஒரு பேரில் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த வெப்சைட் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இல்லீகலாக அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் ஆரம்பிக்க முயற்சி செய்கிறேன் இல்லையா. ஸோ அது வந்து சைபர் ஸ்குவாட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தரோட ட்ரேட்மார்க்கை நான் பயன்படுத்திக்கிறது, ட்ரேட் நேம்ஸ் பயன்படுத்துறது. ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணுறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அதாவது அந்த ரெப்புடேஷன், குட்வில், ஒருத்தரோட ரெப்புடேஷனை குட்வில்லை வந்து இன்னொருத்தர் பயன்படுத்திக்கிறது, அதான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் ஸ்குவாட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து டைப்போபைரசின்றது இது ஒரு சைபர் ஸ்குவாட்டிங்கோட ஒரு வேரியண்ட்டு தான். இது ஒரு வகை தான். இதில் என்னென்னா ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸரோட காமன் டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. இப்போ நம்ம பொதுவாக வந்து நம்ம டைப் பண்ணுறோம், வெப்சைட்டோட பேரை டைப் பண்ணும்போது தவறுதலாக டைப் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கை அவங்க பயன்படுத்திப்பாங்க. எப்படி பயன்படுத்திப்பாங்க? உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ google.com, GOOGLE, இதுதான் வந்து google.com. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 O போகிறதுக்கு பதிலாக 2 G போட்டான்னா google.com பேரே மாறிடும். ஆனாலும் அவன் தவறாக அதை கவனிக்காமல் அப்படியே என்ட்ரு பண்ணான்னா அந்த வெப்சைட் ரியல் வெப்சைட் மாதிரியே அந்த இடத்துக்கு போயிடும். பட் அது ரியல் வெப்சைட்டாக இருக்காது, google.comக்கு போகாது. ஆனால் போன மாதிரி அவனை கொண்டு போய் அந்த வெப்சைட்டில் கொண்டு போய் விட்டுரும். அவன் என்ன பண்ணுவான்னா அதுதான் google.com, இதுதான் வந்து ரியல் கூகுள் சைட் அப்படின்ட்டு அந்த சைட்டில் வந்து அவன் ஃபர்தராக ட்ரான்சாக்ஷன் பண்ணான்னா அந்த google.comன்ற அந்த ஃபேக் வெப்சைட் என்ன பண்ணும், அவன் கொடுக்குற அந்த தகவலை எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து டைப்போபைரசி. நம்ம டைப் பண்ணும்போது வர மிஸ்டேக்னால் ஏற்படுற அதை வந்து அவன் சாதகமாக பயன்படுத்தி தவறு இழுக்கிறது. இது மாதிரி 7 வகையான அட்டாக்ஸ் வந்து நிறைய வகையான அட்டாக்ஸ் இருக்குது. பட் நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 7 செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து
கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், டேம்பரிங், பேமெண்ட் ஃப்ராட்ஸ், மலிஷியன் கோட் த்ரெட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் denial of service, cyber squatting and typopiracy. So these are the 7 security threats. அடுத்த வீடியோவில் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.